சாயந்தரமா 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு சுகர் இல்லாம ஒரு காஃபியை போட்டு குடிக்கலான்ட்டு உட்காந்துருந்தா நம்ம காஃபி போட்டது நம்ம ஓனருக்கு எப்படி தெரிஞ்சு போயிட்டுங்க. சரி எதுக்கு போன் அடிச்சாருன்னு பார்த்தா வீட்டுல பிரிட்ஜ் ஒர்க் ஆகலையா, அதை எடுத்துட்டு போறதுக்கு 2 பேரும் வந்தாங்க. அப்புறம் அவங்க கூட கொஞ்ச நேரம் இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு பொண்ணோட ரூம்ல ஏசி ஃபில்டர் ரொம்ப குப்பையா இருந்தா அப்புறம் அதை எடுத்துட்டு வந்து கிளீன் பண்ணி திரும்பி கொண்டு மாட்டி விட்டுட்டு திரும்பி வந்து காஃபியை குடிக்கலான்னு பார்த்தா அது ஆறி போயிட்டு திரும்பி அப்புறம் அந்த காஃபியை கீழே ஊத்திட்டு புதுசா ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து மேடம் போன் அடிச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஒரு மாசமா மேடம் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கனால கரெக்டா நம்ம இந்த டைத்துல ரெடியாகி எப்போதுமே உட்காந்துருக்கோம். ஜிம்மை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி நம்ம சின்ன காரை எடுத்துக்கிட்டு அம்மாட்ட அவனுக்கு வந்துட்டேன். இங்க எதுக்கு வந்திருக்க பாத்தீங்கன்னா மேடத்தோட ஹெட்போன் வந்து ஒர்க் ஆகலையா, அதனால போயிட்டு புதுசு வாங்கிட்டு வர சொன்னாங்க. மேடம் போகும்போது ஹெட்போன் சார்ஜர் எல்லாம் சேர்த்து வாங்க சொன்னாங்க. எல்லாம் 11 தினார் வந்ததுனால மேடம் போன் அடிச்சு எல்லாம் வாங்க வேணாம், ஒன்லி ஹெட்போன் மட்டும் வாங்க சொல்லிட்டாங்க. இங்க வந்து ஹெட்போன் 6 தினார், அப்புறம் ஃபைனலா பேசி 5 தினாருக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மேடத்திட்ட கொடுத்துட்டு திரும்பி நம்ம பெரிய காரை எடுத்துக்கிட்டு மேடத்தையும் 3 பொண்ணுங்களையும் அழைச்சிக்கிட்டு ராம்லி மால் அழைச்சு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதாவது நான் லுல்லுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அங்க தாங்க அழைச்சு கொண்டு வந்து விட்டுருக்கேன். வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ள உட்காந்த வேர்க்மெண்ட் வெளியில இருந்து உட்காந்தா பட்டெக்ஸ் எல்லாம் சுட ஆரம்பிச்சுட்டு அடிக்கிற வயலுக்கு இந்த 4 மாசத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது நண்பர்களே. 4 மாசத்துக்கு கோவிந்தா கோவிந்தா தான். சரி ரொம்ப நேரமா நம்மளும் வெளியில உட்காந்துருந்தா மேல போன் அடிச்சு மேல வர சொன்னாங்க. போயிட்டு ஒரு பைய கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு வந்து அதுல 2 தலகாணி அப்புறம் பசங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அதை வச்சுட்டு திரும்பி வண்டியில உட்காந்துருந்தா மேல போன் அடிச்சு மறுபடியும் உள்ள வர சொன்னாங்க. போயிட்டு என்னன்னு பார்த்தா நமக்கு சாப்பிடறதுக்கு நம்ம கொடுத்தாங்க. அதை எடுத்துட்டு வர வழியில 2 ப்ரோ எங்க ப்ரோ வாங்குனீங்க அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது ப்ரோ, எனக்கே மேடம் தான் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டாங்க வண்டிக்கு. அப்புறம் போன வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னு தெரியும். காலையில ரொம்ப கம்மியா சாப்பிட்டேன். எனக்கு 5 மணில இருந்து பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. அப்புறம் 5 மணில இருந்து கண்டினியூ எனக்கு ஒர்க் ஆனதுனால என்னால எதுவும் சாப்பிட முடியல. சரி இப்போதைக்கு ஏதாவது டேஸ்ட் பண்ணலான்ட்டு ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வண்டியில் வச்சுட்டு திரும்பி அப்புறம் அங்கிருந்து எல்லாத்தையும் அழைச்சு கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டேன். இன்னைக்கு மதியம் நமக்கு சிக்கன் பிரியாணி வந்தது, அதை நமக்கு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு சேட்டா கொஞ்சோண்டு கொடுத்துட்டு அப்புறம் இப்போ நமக்கு மேடம் சாப்பிட கொடுத்ததை வச்சு இன்னைக்கு சாப்பிட்டுட்டாங்க நைட்டு சாப்பாடு. அப்புறம் அடுத்த ஒரு வீடியோல உங்க சந்திக்கிற நண்பர்களை பை பாய்.